கேரக்டர் அனாலிசிஸ்ன்னு முதல்ல ஒரு ட்ரேடிங்கில் இருக்குன்றது ஒருத்தருக்கு தெரியலனா நீங்கள் ட்ரேடிங்கே வரக்கூடாதுன்றார். ஒரு வாட்டி டிசைட் பண்ணி பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட் ஒரு 2 கொக்கு இல்லை ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சுன்ற பட்சத்தில் திருப்பி செல் பண்ணாதீங்க. மறுபடியும் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கன்றார். ஏன்னா ட்ரெண்டு பைன்றது கான்ஃபிடன்ஸில் தான் பை பண்ணணும்னு நினச்சிங்க. இப்போ மிஸ் பண்ணதுனால ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகாதீங்க, ட்ரெண்டு கூட போங்கன்றார். அதுதான் சொல்ல வர்றார். when you have missed the best time to buy, you should wait for the next opportunity to buy, not sell. நம்ம 26,000 போயிட்டு சடனாக என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட் 22,000 வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சு. விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாமே நியூஸ் எல்லா இது செல்லுனா சடனாக மார்க்கெட் என்ன ஆகும், திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சோடனே எல்லாருமே ஐயோ விட்டுட்டோம் பைய அப்படின்ட்டு திருப்பி ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு போவாங்க. இதை தான் அவர் அன்னைக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். மார்க்கெட்டு ட்ரெண்டிங்லாம் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கரெக்ஷன் வருதுன்னா அந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி பை பண்ணுங்க, செல் பண்ணாதீங்க. Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜாப்பனீஸ் கேனலிஸ்டிக்ஸோட புக் சீரிஸ் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வீடியோஸ் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் தேர்ட் பார்ட் போடுங்கன்ட்டு. கண்டிப்பாக இப்போ தேர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம லாஸ்ட் இதில் வந்து இந்த ஓல்டு ரைஸ் அண்ட் நியூ ரைஸ் வரும்போது எப்படி ப்ரைஸஸ் ஜம்ப் ஆகுன்றதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2.3.4 வந்து மூவ்மெண்ட் ஆஃப்டர் ஹிட்டிங் த சீலிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரால என்ன சொல்ல வர்றாருன்னா, இட் இஸ் பேசிக்லி தி கேரக்டர் அனாலிசிஸ். எப்படி வந்து ஒரு மாதத்தில் அந்த ரைஸோட கேரக்டர் எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த 3 மாதத்துக்கு மார்க்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் டிக்ரீசஸ் அண்ட் 4th மந்தில் வந்து அது இன்க்ரீஸ் ஆகுன்றது அவர் கண்டுபிடிச்ச அவரோட ஸ்டடி. இது எப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக அவர் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே வரும்போது அந்த கேரக்டர்ஸ் வச்சு அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காரு. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயம், தி அண்ட் turning around. ஸோ இந்த 3 பாயிண்ட் சொல்கிறேன் நான். தி செகண்ட் இஸ் தி எண்ட், தேர்ட் இஸ் சஃபிஷியன்சி அண்ட் ஃபோர்த் இஸ் தி டர்னிங் அரவுண்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஸ்டாக்னேட் ஆகிட்டு கீழே வந்து பாட்டமில் நிற்கிதுன்னும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பாட்டமோட அது எண்டு அண்ட் சஃபிஷியன்சி அண்ட் ஃபைனலி இட்ஸ் டைம் ஃபார் டர்னிங் அரவுண்ட். ஸோ இது கேரக்டர் அனாலிசிஸ் கூடிய இந்த இது வந்து ஒரு 3 மாதம் இருக்கும். அண்ட் 4th மந்தில் வந்து இது டேர்ன் ஆகுன்றது தான் அந்த பேராவோட ஹோல் சினாரியோ. ஸோ இதுக்கு அடுத்ததான் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதில் பார்க்கலாம். நவ் 2.4க்கு வரும். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் ஆர் நேச்சுரல். தி ஹைஸ் அண்ட் த லோஸ் ஆஃப் த ட்ரெண்ட் ஆர் த லாஸ் ஆஃப் நேச்சர். இது என்னன்னு சொல்ல வர்றாங்கன்னா, த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த ரைஸ் ப்ரைஸ் ஃபாலோஸ் தி லாஸ் ஆஃப் நேச்சர். ஸோ இந்த பாயிண்ட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ரைஸோட ஏற்றமும் இறக்கமும் நேச்சர், லா ஆஃப் நேச்சர் வழியாக தான் நடக்குது அப்படின்றது சொல்றாரு. அந்த லா ஆஃப் நேச்சர்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நடந்தது திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கிறது தான் லா ஆஃப் நேச்சர். ஒரு லா ஆஃப் நேச்சர்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். சன் எடுத்துக்கோங்க. சன் ஒரு சைடில் சன்ரைஸ் ஆகும், இன்னொரு சைடில் சன்செட் ஆகும். இது வந்து மாற போகிறது இல்லை. திஸ் இஸ் நேச்சர். இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகும், இந்த பக்கம் எண்ட் ஆகும். இதுதான் லாஸ் ஆஃப் நேச்சர். இதை தான் அவர் சொல்ல வர்றார். அப்போ ரைஸும் மேலே ஏறுறதும் இறங்குறதும் இட் ஃபாலோஸ் தி லா ஆஃப் நேச்சர். அப்போ ஒரு மார்க்கெட்ல சர்டன் நேச்சர் இருக்கு. இந்த நேச்சர் இப்போ வார்த்தை எவ்வளவு முக்கியன்றது புரியுதுங்களா? நேச்சர்ன்றதா நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ல என்ன சொல்லுவோம்னா கேரக்டர் அனாலிசிஸ். அப்போ ஒரு சூரியனோட கேரக்டர் எடுத்துட்டீங்கன்னா சன்ரைசஸ் அண்ட் சன்செட், அதோட நேச்சரே இதுதான். அதே மாதிரி தான் ஒரு மார்க்கெட்ல ரைஸோட ட்ரேடிங்லயும் அவர் கண்டுபிடிச்சது அதுக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. அந்த நேச்சர் படி தான் உங்களுக்கு மார்க்கெட் என்னாகும், ஏற்றமும் இறக்கமும் நடக்கும். அதுதான் என்ன சொல்றாரு, those who are ignorant of this rule should not even attempt to try their hand at trading. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த நேச்சர் இருக்கு, இந்த கேரக்டர் அனாலிசிஸ் முதல்ல ஒரு ட்ரேடிங்ல இருக்குன்றது ஒருத்தருக்கு தெரியலனா நீங்க ட்ரேடிங்கே வரக்கூடாதுன்றாரு. இப்போ புரியுதுங்களா எவ்வளவு முக்கியமான விஷயம்ன்றது? இன்னைக்கு நம்ம எடுத்தோமா எல்லாருமே என்ன சொல்றோம், காசு வச்சிருந்தா ட்ரேட் பண்ணிடலாம், மார்க்கெட்டுக்குள்ள வந்தோமா ட்ரேட் எடுத்தோமா, என்ன பை செல் இவ்வளவுதானே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்துடுறோம். வந்துட்ட பிறகு லாஸ் ஆயிட்ட பிறகு தான் தெரியுது ஐயோ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம். இவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல சைக்கிள்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நேச்சர் இருக்கு, அதுக்கு கேரக்டர் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலன்னா முதல்ல ட்ரேடிங் பக்கமே வராதிங்கன்றார். ஸோ இதை தான் நம்மளும் வலியுறுத்திட்டே இருக்குது. ரெகுலராகவே சொல்றது என்னன்னா, முதல்ல மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, இதை கத்துக்கோங்க, கத்துக்கிட்ட பிறகு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ட்ரேடிங் பக்கம் வராதிங்க. ரைட். வாட் ஹேப்பன்ஸ் வென் ஸ்டாக்னேஷன்ஸ் ஷிஃப்ட் டு அன் upturn. இப்போ இதுல வந்து 2 சினாரியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் சினாரியோ அண்ட் செகண்ட் சினாரியோ பார்த்தலாம். when you feel an upbeat mood in the market and trend shows sign of an upturn while you are watching carefully for any sign of price increase or decrease from the stagnate stage. இந்த stagnate stage ன்றது என்னன்னா sideways market தான் stagnate stage ன்னு சொல்லுவோம். இந்த stagnate மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல நின்னுட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, now the major shift in the trend and the market has hit the ceiling zone.
everyone including you thinks it's time to buy and you rush to buy creates an uproar. This is the best time to sell. இந்த மாதிரி ஒரு சைட் பேஸ் மார்க்கெட்ல வந்து டாப் கிட்ட வந்துட்ட பிறகு மார்க்கெட் உடைக்க போகுதுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டாப்ல இருக்கும்போது பை பண்ணலாம்னு உள்ள போவாங்க. நம்ம கண்டிப்பா மேல உடைச்சிரும், இந்த வாட்டி உடைச்சிரும், மேல போயிடும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் ஹோப். அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை உடைச்சிடும், நம்பிக்கையின் பேர்ல பை பண்ணிடலான்னு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி டைம்ல பை பண்ணாதீங்க, தட் இஸ் த ரைட் டைம் டு செல். அண்ட் ரெண்டாவது இது என்னன்னு சொல்றாருன்னா, see that is how the trend proceeds. The trend repeats several times over without any dramatic shift. During this time the price continues to go up and down. So இதை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு, up and down and the sideways market without allowing yourself to control of your mind because of the market atmosphere and the repeating trend. இப்போ இங்க ஃபைனலா எங்க வராருன்னா, however when the price stagnates at the floor without showing any signs of movement, you should not sell even when the price starts to go up on its own accord. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இது போயிட்டு இப்போ கீழே வந்தாச்சு, பாட்டம்ல இருக்குன்னும் போது you should not sell when the price starts to go up now on its own accord. You have to gradually increase your buy. Instead you do this not during repeating trend but during the trend when the price goes up its own accord. இப்போ இந்த மாதிரி ரிப்பீட்டிங் ட்ரெண்ட்ன்ற போது என்ன சொல்ல வர்றாரு, சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் சொல்ல வர்றாரு. சைட்வேஸ் மார்க்கெட்ல திருப்பி இங்க வந்துட்ட பிறகு அடுத்த இதுல இன்னும் இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல வந்து செல் பண்ணாதீங்க, கொஞ்சம் மேலே ஏறிச்சு, அதுக்கப்புறம் ஓன் அக்கார்ட்ல மார்க்கெட் ஒன்னா பிரேக் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணுன்றது, கொஞ்சம் கொஞ்சமா பையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. என்னன்னா இந்த இடத்துல மொத்த பையும் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்ததெல்லாம் முக்கியமா சொல்றாரு. இது ஃபுல்லா பை எடுக்கணுன்றது எப்போ எடுக்கணும்னா, நமக்கு ட்ரெண்ட் பிரேக் ஆயிட்டு அடுத்தது அப் ட்ரெண்ட் போகும்போது வாங்கிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ல பாருங்க, இதுல கிளியரா இருக்கும். டிராப்பிங் டவுன் ஃப்ரம் த ஸ்டாக்னேஷன் ஸ்டேட். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இது என்ன பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஸ்டாக்னேஷன் இருக்கு, இதுதான் அந்த சைட்வேஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல சைட்வேஸை பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆயிட்டு கீழே வந்த உடனே see when this happened the market seems to have reached an oversold condition. இந்த இடத்துல இந்த oversoldன்ற விஷயம் வருது. இந்த oversold conditionக்கு வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, but the price falls further because everybody is rushing to sell. இப்போ இந்த சைட்வேஸ் வந்து மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிட்ட உடனே மார்க்கெட் இன்னும் கீழே தான் போக போகுதுன்னு எல்லாம் இப்போ ஒரு ரீட்டைல் ட்ரேடர் ப்ரோஸ்பெக்டிவ்ல என்ன பண்ணுவாங்க, செல்லுன்னு போவாங்க. இது எதுக்கு செல் பண்ண வைக்கிறாங்கன்னா, அப்பதான் இந்த இடத்துல இருக்க ஆர்டர்ஸ் எல்லாமே ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கவங்க பை பண்ண முடியும். நீங்க இந்த புக்கு படிக்கும் போதே ஒரு விஷயத்த மைண்ட்ல புரிஞ்சுட்டு படிக்கணும். இது வந்து ரீட்டைல் ட்ரேடருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் எழுதின ஒரு புக். அவரு ட்ரேட் பண்ற மைண்ட் செட் ஃபுல்லா பியூர்லி இன்ஸ்டிடியூஷனல் லெவல் ஆஃப் ட்ரேடிங்கான மைண்ட் செட் தான் இதே தவிர ஒரு ரீட்டைல் ட்ரேடிங் பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது. இப்போ இங்க எல்லாருமே தே ஆர் ரஷிங் டு செல். இப்போ என்ன சொல்றாரு, this is the time to buy and have a perfect opportunity to make a profit. It's not easy to decide to buy in the market formation but you have to buy. என்னன்னா இங்க மார்க்கெட் வந்து சைட்வேஸ பிரேக் ஆயிருக்கு, ஆனா இந்த இடத்துல பை பண்றதுன்றது யாருக்குமே ஒரு என்ன சொல்றது நார்மலாவே அது தோணாது. ஏன்னா மார்க்கெட் உடைச்சிட்டு இருக்கு, இங்க போய் நம்ம பை பண்ணுமா அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல தான் பை பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இதுல என்ன ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நீங்க, இப்ப இவரு சொல்லிட்டாரு அப்ப சைட்வேஸ் இப்ப இப்படி இருக்கு, இந்த சைட்வேஸ் இப்போ பிரேக் ஆயிடுச்சுனாலே அப்போ எப்பவுமே நம்ம இங்கே பை பண்ணுமானா கிடையாது. அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ இந்த புக்கு படிக்கும் போது என்ன ஆயிடும், ஓகே ஹான்மா சொல்லிட்டாரு நம்ம வந்து இங்கே பை பண்ணலாம்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், கீழே போயிட்டே இருக்கும். இப்போ இங்கே தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் வருது. இந்த இடத்துல இது பிரேக் ஆனாலும் இது கீழே வருமா இல்லை திருப்பி மேலே போகுமா. இப்போ இவர் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓவர் சோல்ட் ஆயிடுச்சு, பை பண்ணுன்றார். ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம் தெரியும்னா, ட்ரெண்டு தெரியணும். இப்போ ட்ரெண்டு எனக்கு அப்வோர்ட் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்போ இது வந்து ஒருவேளை கரெக்ஷன் ஃபேஸ்ல இது வந்துட்டு இருக்குன்னா இந்த இடத்துல ஓவர் சோல்ட் ஆயிருக்கும். அப்போ இங்க மேலே போகும்போது ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நான் கிளாஸ்ல எடுக்கிறது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி செல் பண்ணணும் எங்க பை பண்ணணுன்ட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து பை பண்றோம், ஏன்னா ட்ரெண்ட் கண்டினியூவேஷனுக்காக நம்ம பார்க்கறது. ஸோ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. நீங்க ஒண்ணுமே தெரியாம டேரக்டா சைட்வேஸ்ல கீழே உடைச்சா உடனே பை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆப்போசிட்ல பண்ணணும். ட்ரெண்டு கூட பேஸ் பண்ணி ஸ்டாக்னேஷன் ஃபேஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்க முடிஞ்சதுன்னா என்னோட அந்த பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்க, அதுல அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ரைட், ஆல் ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, வெயிட் calmly when you have missed the perfect time to buy. இதுல இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் ஆல் த ட்ரேடர்ஸ். இது என்னன்னா, now if the rice price goes up by 2 koku just when you have decided to buy rice, you may think you missed the perfect time to buy and it is better time to sell, but this would be a big mistake.
when you have missed the best time to buy, you should wait for the next opportunity to buy. ஒரு மார்க்கெட்டு நீங்க பை பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த முடிவு பண்ண பிறகு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். நிஃப்டி இல்ல கோல்டு ஒரு 100 பாயிண்ட் நீங்க பை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா பை பண்ணலாம்னு நினைச்சது பை பண்ணல. அந்த டைம்ல ஒரு 100 பாயிண்ட் ஏறிடுச்சு. ஏறின உடனே இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரினல் ரஷ் வரும் பார்த்தீங்களா? ஐயய்யோ! விட்டுட்டோமேன்ட்டு. இப்போ என்ன சொல்லுவீங்க? 100 பாயிண்ட் ஏறிடுச்சே, இப்போ நான் செல் பண்ண போறேன். இத தான் பண்ணாதீங்கன்றாரு. ஒரு வாட்டி டிசைட் பண்ணி பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, மார்க்கெட் ஒரு 2 கொக்கு இல்ல ஒரு 100 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சுன்ற பட்சத்துல திருப்பி செல் பண்ணாதீங்க. மறுபடியும் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பை பண்ணுங்கன்றாரு. ஏன்னா ட்ரெண்ட் பைன்றது கான்ஃபிடன்ஸ்ல தான் பை பண்ணணும்னு நினைச்சீங்க. இப்போ மிஸ் பண்ணதுனால ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போகாதீங்க. ட்ரெண்ட் கூடயே போங்கன்றார். அதுதான் சொல்ல வர்றார். when you have missed the best time to buy, you should wait for the next opportunity to buy, not sell. புரியுதுங்களா? That's one of the important thing. All right. And be a sudden losing its edge. There are times when the price continues to rise for 2 or 3 months, then takes a sudden plunge. This is the time you must buy. The price will definitely go up shortly, and when it does, that is the time to sell. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் தொடர்ந்து மேல போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல இந்த சினாரியோ வந்திருக்கேன். திருப்பி வரைஞ்சு காட்டுறேன். மேல போயிட்டே இருக்கு. மேல போயிட்டே இருக்கும்போது சடனா வந்து என்ன ஆகுது? ஒரு ஃபால் வருது. இப்போ இந்த ஃபால் வந்த உடனே பேனிக் ஆகி செல் பண்ணாதீங்க. தட் இஸ் த டைம் யூ மஸ்ட் பை. ஏன்னா இது வந்து ஒரு ட்ரெண்டுக்கான இதை வந்து கரெக்ஷன்னு சொல்லலாம். கரெக்டா? இந்த கரெக்ஷன் வரும்போது பயந்து போய் செல் பண்ணிடாதீங்க. இந்த இடத்துல தான் பை பண்ணுன்றார். அப்போ சடனா இந்த மாதிரி விழுந்திருக்குன்னா பை பண்ணிட்டு திருப்பி மேலே போயிட்ட பிறகு கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துட்டீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஏன்னா சடனா விழுந்தது தான் பை பண்ணிட்டீங்க. திருப்பி சடனா மேலே ஏறும்போது க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருங்கன்றார். இது இப்போ இருக்க சினாரியோவில் நிஃப்டியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம 26,000 போயிட்டு சடனாக என்ன ஆயிடுச்சு? மார்க்கெட் 22,000 வரைக்கும் ஃபால் ஆயிடுச்சு. விழுந்த உடனே என்ன ஆயிடுச்சு? எல்லாமே நியூஸ் எல்லா இது செல்லுனா சடனாக மார்க்கெட் என்ன ஆகும்? திருப்பி மேலே ஏற ஆரம்பிச்சோன்னே எல்லாருமே ஐயோ விட்டுட்டோம் பைய அப்படின்ட்டு திருப்பி ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு போவாங்க. இதை தான் அவர் அன்னைக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டார். மார்க்கெட்டு ட்ரெண்டிங்லாம் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது கரெக்ஷன் வருதுன்னா அந்த கரெக்ஷனை பேஸ் பண்ணி பை பண்ணுங்க, செல் பண்ணாதீங்க. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் என்னோட பழைய வீடியோஸ்க்கான மீனிங் எல்லாமே. ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட், எய்ம் ஃபார் அ பிகர் ப்ராஃபிட், டோன்ட் ரெஸ்ட் ஆன் ஸ்மால் ப்ராஃபிட்ஸ். இதில் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, see there are times when you have to have made your buy at the bottom and expected some profit. இப்போ கீழே வந்து நீங்கள் ஒரு பாட்டமில் வந்து பை பண்ணிட்டீங்க, ரைட்? and the price stagnates or goes down slightly. நீங்க பை பண்ணதை விட மார்க்கெட் இப்போ let's say இங்க தான் நீங்க பை பண்ணிட்டீங்க, அதை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு. and when this happens, you think you have miscalculated the market and regret that you didn't sell when the price went up previously. But this is the wrong way to think. When you buy at the bottom, you should never sell until the trend makes a shift. என்ன சொல்ல வரானா, நீங்க இப்போ இந்த நிஃப்டி எடுத்துப்போமே, இதான் நிஃப்டின்னு வச்சுக்கோங்க. நிஃப்டி நல்லா மேலே போயிடுச்சா, 26K வரைக்கும் போயிட்டு இப்போ ஒரு 22K வரைக்கும் வந்துச்சு. இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஒரு சின்ன சின்ன இது ஏற்றம் இறக்கிறத பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்காதீங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வாங்கினீங்கன்னா, இப்போ 22K வந்துட்ட பிறகு மார்க்கெட் இங்கேருந்து இப்போ நீங்கள் 23 தான் பாட்டம் நினச்சிருப்பீங்க, 24 பாட்டம் நினச்சிருப்பீங்க, 22 வரைக்கும் வந்துடுச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கீழே வந்தாலும் இது ஐயோ நம்ம செல்லுக்கு பதிலாக தெரியாமல் பை பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. ஓவரால் ட்ரெண்டில் நீங்கள் கிளியராக பைன்றதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இது கரெக்ஷன் தான் தெரிஞ்சிச்சுன்னா மார்க்கெட் திருப்பி ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட டெசிஷனை மாற்றிக்காதீங்க சின்ன ப்ராஃபிட்டுக்காக. see when you buy at the bottom, you should never sell until the market makes a shift. இது என்னன்னா, இப்போ நான் ஒரு 22,000லையோ 22,500 இந்த ரேஞ்சில் நான் நிஃப்டி வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. வாங்கிட்ட பிறகு இந்த ஒரு 23, 24 வந்த உடனே க்ளோஸ் பண்ணிட்டு வரமாட்டேன். எனக்கு திருப்பி ட்ரெண்ட் ரிவர்சல் இங்கே 26 பிரேக் ஆகுதோ இல்லை 28 போதோ, மார்க்கெட் நாளைக்கு எவ்வளோ போதோ போயிட்டு அங்கே எனக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தால் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ட்ரேட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லாமல் நடுவில் போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களே உங்களை என்ன பண்ணிப்பீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு எமோஷனல் ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவீங்க. அப்போ அடுத்த வாட்டிலாம் கொஞ்சம் ஏறினாலே ஐயோ அந்த வரைக்கும் லாபம்னு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஏறின பிறகு ஐயோ விட்டமேனு திருப்பி ரிவெஞ்ச் ட்ரேடிங் போவீங்க. ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் கான்செப்ட் தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா தென் இட் வில் பி பெட்டர். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சல் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி ட்ரெண்ட் ரிவர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு பண்ணும்போது தென் இட் வில் பி வெரி ஈஸியர். நெக்ஸ்ட், now downward adjustment after rising when the new crops becomes available. so இத ரைஸ் பத்தி சொல்றாரு. the price sometimes changes by 1 or 2 koku, remains at the bottom, rises by 5 to 10 koku, drops by about 2 koku and then remains stagnant. இப்போ என்ன சொல்ல வர்றாரு, கொஞ்சம் இப்படி ஏறுது இறங்குது and finally ஒரு stagnation phase இந்த இதுக்குள்ள போயிடுச்சு. and those who buy the rice are not enthusiastic, while those who sell the rice are aggressive. This is the time when you should never sell new crops. If you are a seller, you must buy the rice at this point. This is
the rise whose price is rising from the bottom, when you see the downward adjustment after rising, the best thing you can do is think of the time when the price hits the ceiling. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஏற்றம் இறக்கம் பார்த்துக்கிட்டே போயிட்டு ஃபைனலாக வந்து ஒரு சைட்வேஸ் பாட்டம் வந்துடுச்சுன்னா, இந்த இடத்துல இருந்து நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா திருப்பி செல் பண்ணுறதை பற்றி யோசிக்கவே கூடாது until the price hits the சீலிங். சீலிங்ன்றது என்னது? நம்மளோட டெக்னிக்கல் டேர்மில் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதை பற்றியே யோசிக்க கூடாதுன்ற. அப்போ மார்க்கெட் வந்து அந்த ஸ்டாக்னேஷன் ஃபேஸில் தான் நீங்கள் வாங்கணும். எப்போனா இதுதான் என்னோட இதில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கெட் கீழே இருக்கும், அது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ் அண்ட் தென் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். நீங்கள் அது பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ், திருப்பி ரீஅக்யூமுலேஷன், அதுக்கு ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபைனல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அக்யூமுலேஷன் வரும். இது ஏற்கனவே டீட்டெயில் வீடியோ இருக்கும், அதில் போய் பாருங்கள். இந்த ஃபேஸில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸில் வந்து சைட்வேஸ் போயிட்டு இருக்கும்போது மார்க்கெட் வந்து திருப்பி அங்கே பை பண்ணிட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது தான் நம்ம இவர் என்ன சொல்கிறாரு, சீலிங்னு சொல்கிறார். அப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் சீலிங் ஃபேஸ் வர வரைக்கும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறத பற்றியே யோசிக்கக்கூடாது. டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அது வந்துட்ட பிறகு செல் பண்ணுறது மட்டும்தான் யோசிக்கணும் தவிர நடுவில் என்ன ஆகுதுன்றதை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷனும் சொல்லலாம், சீலிங்னும் சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸும் சொல்லலாம். அண்ட் ஃபைனலி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் முடிஞ்சிச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் டவுன் ஆக போகுதுன்னா அதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம். ட்ரெண்ட் ரிவர்சல் வந்துட்ட பிறகு தென் யூ கோ ஃபார் செல்லிங். அது வரைக்கும் நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க. வெறும் உங்களோட சீலிங் எப்போ வரும், எப்போ க்ளோஸ் பண்ணலான்றது மட்டும் தான் உங்கள் தாட்டாக இருக்கணுமே தவிர மற்ற எதுவுமே மார்க்கெட்டில் யோசிக்காதீங்கன்றதான் சொல்ல வர்றார். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் 2.3லேருந்து 2.4 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். திருப்பி அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ரீட்டைல் ட்ரேடர் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்காம இன்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் யூ வில் ஆல்வேஸ் சஸ்டெயின் இன் திஸ் மார்க்கெட். அண்ட் இதில் முக்கியமாக அதே மாதிரி செகண்ட் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு விஜயத்தில் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, 100 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா திருப்பி செல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட் வருது, கீழே உடச்சிச்சுன்னா எப்பவுமே செல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பை ஆகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு கண்டினியூவேஷனா இல்லை கரெக்ஷனான்றது புரிஞ்சுக்கிட்டு பண்ணீங்கன்னா தென் இட் வில் பி பெட்டர். அண்ட் ஃபைனலி என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அக்யூமுலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸஸ் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட். ஸோ ஐ திங்க் ஹான்மாவோட இந்த புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எபிசோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பற்றி தான் மேஜராக சொல்லுவார். நம்ம அடுத்த எபிசோட்ல என்ன பண்ணலாம்னா, இதோட ஓவர்லே மட்டும் நான் கொடுத்துறேன். ஃபுல்லாக நம்ம 4th பார்ட்டில் டெக்னிக்கல் என்னென்ன கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது அதோட டெக்னிக்கலாக நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது 4th பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 4th பார்ட் வேணும்னா திருப்பி இந்த வீடியோவில் கீழே புக் சீரிஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.